Global Talk. அன்புள்ள எமது குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்குள் தற்போது மத்திய கிழக்கில் நடந்து கொண்டிருக்கும் முக்கியமான நிகழ்ச்சிகளுடைய சுருக்கங்களை இப்போது பார்ப்போம். இந்த வகையிலே வீட்டுக்குள்ளேயே குழப்பம். என்ன வீட்டுக்குள்ள குழப்பம் கேட்கிறீங்களா? டொனால்ட் ட்ரம்புடைய மருமகள் ஒரு அருமையான கருத்து ஒன்றை தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அவற்றில் அவள் எழுதியிருந்தால், ஈரானில் ஆட்சி மாற்றம் நடக்கப் போவதில்லை, ஆட்சி மாற்றம் அமெரிக்காவில் தான் நடக்கப் போகிறது என்று அவள் குறிப்பிட்டிருந்த கருத்து சமூக ஊடகங்கள்ல ஒரு வைரலான கருத்தாக இன்று பரவி வருகின்றது. இந்த வகையிலே அமெரிக்கா முழுவதும் தற்போது பெரும் ஆர்ப்பாட்டங்கள் டொனால்ட் ட்ரம்புடைய ஆட்சிக்கு எதிராக நடைபெற்று வருவதை காணக்கூடியதாக உள்ளது. பெரும் திரளான மக்கள், லட்ச மக்கள் வாஷிங்டன் டிசியில் வெள்ளை மாளிகைக்கு முன்பாக மக்கள் அலைகள் கூடியிருப்பதையே நீங்கள் இங்கு காண்கின்றீர்கள். இதனை பார்க்கும்போது அன்றொரு நாள் இலங்கையிலும் மக்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று சிங்கள மொழியில் அரகல என்று சொல்லப்படக்கூடிய போராட்டம் இலங்கையிலும் நடந்தது நாங்கள் மறக்க முடியாத ஒன்று. அதுதான் இப்போது அமெரிக்காவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவுக்கு அரசர்கள் வேண்டாம், ஜனநாயகம் தான் வேண்டும் என்ற ஒருமித்த குரலில் அமெரிக்க மக்கள் ஒன்று கூடியிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. சகோதரர்களே, இவற்றை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுவதா கவலைப்படுவதா என்று கேட்டால் நாங்கள் நடுநிலையாகத்தான் இருக்க வேண்டும். உலக சனத்தொகையில் 3வது இடத்தை பெற்ற நாடு அமெரிக்கா. 1வது இந்தியா, 2வது சீனா, 3வது ஐக்கிய அமெரிக்கா. இந்த வகையிலே இந்த ஈரான் மீதான போரின் போது ஐக்கிய அமெரிக்கா மக்களிடம் ஒரு கருத்து கணிப்பு ஒன்று தனியார் நிறுவனம் செய்திருந்தது. அவற்றில் சுமார் 65% மேலானோர் ஈரானில் ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும், அதற்காக அமெரிக்கா போர் தொடுப்பது நியாயமானது என்று அந்த கருத்து கணிப்பு அறிக்கை குறிப்பிட்டதாக அன்றைய தகவல்கள் தெரிவித்திருந்தது. உங்களுக்கு தெரியும், ரிஷா பஹ்லவி அமெரிக்க ஜனாதிபதியை அவசரப்படுத்திக் கொண்டே இருந்தார். ஈரானின் ஆட்சி மாற்றத்தை அமெரிக்கா துரிதப்படுத்த வேண்டும் என்று அமெரிக்காவின் திடல்களில் நின்று கொண்டு மேடைகளில் ஏறி நின்று பேசிய போது லட்ச மக்கள் அவற்றுக்கு ஆதரவு தெரிவித்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஒளிவாங்கியை மக்களிடம் நீட்டிய போது அங்கிருந்த சில மக்கள் பேட்டி அளித்தார்கள். எப்படி தெரியுமா? ஈரானின் ஏவுகணைகள் வரம்பிடப்பட வேண்டும், நாளை அமெரிக்காவே தாக்கும் அளவு ஈரானின் கைகள் ஏவுகணைகள் நீண்டு விட்டது என்று மிக ஆக்ரோஷமாக பேட்டியளித்தார்கள். இதெல்லாம் டொனால்ட் ட்ரம்புக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நமது திட்டத்தோடு போரில் இறங்கிய முதல் 2 நாட்களுக்குள்ளேயே வெற்றி தான். ஈராக்கில் சுமார் 1.5 மாதத்துக்குள் ஈராக்கை கைப்பற்றினோம். அதுபோல இந்த பாரசீகம் என்பது சதாம் ஹுசைன் போலவே வீராப்பு பேசக்கூடியவர்கள் தான். போர் என்று வந்தால் ஓடி ஒளிந்து விடுவார்கள். தலைமைத்துவத்தை அழித்துவிட்டால் ஈரானின் முழு கட்டமைப்பும் சீரழிந்துவிடும். அப்படி இப்படின்னு சொல்லி மக்களோட ஆதரவு கற்பனையில தான் இந்த போரை டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பிச்சார். கடைசியில் என்ன நடந்தது? கொலவி கூட கலைத்தது போல் ஆகிவிட்டது சகோதரர்களே. கொத்தொன்று கொலவி கொத்துகிறது. தாங்க முடியாமல் பின்வாயிலினால் டொனால்ட் ட்ரம்ப் சமாதானம் பேசுகிறார். விழுந்தாலும் மீசையில மண் படையில் என்று சொல்லி முன்னால ஈரானை அப்படி தாக்கினோம் இப்படி தாக்கினோம் என்று பேசி வருகிறார். ஆனால் இப்போது உண்மை புரிஞ்சாச்சு. டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவளித்த பொதுமக்களும் டொனால்ட் ட்ரம்பை சுற்றியுள்ள ஓனான்களுக்கும் விஷயம் புரிந்துவிட்டது. இதற்கு பிறகு களத்தில் நின்றால் நம்மை அம்மனமாக அனுப்பிவிடுவார்கள் என்ற ஒரு யதார்த்தத்தை இப்போது அமெரிக்கா புரிந்து நிற்கிறது. அதனால் போருக்கு ஆதரவளித்தவர்களும் ஆதரவளிக்காதவர்களும் தற்போது பெரும் திரளாக நின்று அமெரிக்காவில் ஆர்ப்பாட்டம் செய்து வருகிறார்கள். போரை நிறுத்து, எங்களது உறவுகள், எங்களது தாய் தந்தைகள், எங்களது சகோதரர்கள் ராணுவத்தில் அரபிக்கடலில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை எங்களுக்கு பிணமாக கொண்டு வந்து சேர்க்காதே, அரபிக்கடலுக்குள் மூழ்கடித்து விடாதே, இஸ்ரேலுக்காக போரை ஆரம்பித்து அமெரிக்காவை வறுமையில் தள்ளிவிடாதே. அமெரிக்க வல்லரசு என்ற கட்டிக்காத்த கௌரவம் தற்போது அரபிக்கடலில் மூழ்கி கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் கூறிதான் இப்போது அமெரிக்காவில் மக்கள் எழுச்சி நடக்குது. தனியே வேறாக, அதாவது ஈராண்ட நலனுக்காக, ஈராண்ட ஆட்சி மாற்றம் வேண்டாம் என்ற ஒரு தனி நோக்கத்திற்காக அமெரிக்காவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவில்லை. சுருக்கமாக சொன்னால் அதிக அமெரிக்க மக்களுடைய மனநிலை எப்படின்னு சொன்னா, தங்களுக்கு சாதகமாக இருக்கிற எல்லா விஷயங்களும் தங்களுக்கு நன்மையாகவே உள்ளது என்று நினைத்துக் கொள்வார்கள். அதாவது இன்னொருத்தனை கவிழ்த்து போட்டு வந்து நாம சந்தோஷமாக இருக்கும் போது இதெல்லாம் இறைவனுடைய அருள், நாங்க போன பாதை நமக்கு தெளிவாக இருக்கிறது, இந்த அரசாங்கம் செய்வது சரியாக இருக்கிறது என்று கற்பனை பண்ணிக் கொள்வார்கள். எப்போது அவர்கள் இழப்புகளை சந்திக்கின்றார்களோ, அடி வாங்குகின்றார்களோ, அப்போது அவர்களது மனநிலையை மாற்றிக்கொள்வார்கள். எப்படின்னு சொன்னா, இந்த திட்டம் பிழையானது, எடுக்கப்பட்ட முடிவு பிழையானது அப்படின்னு சொல்லி கிளம்பி விடுவார்கள். உங்களுக்கு தெரியும், வெனிசுலாங்கிறது என்ன? ஒரு தனி இறைமை அதிகாரம் பெற்ற ஒரு சுதந்திர நாடு. இரவோடு இரவாக அடிச்சு ஜனாதிபதியை தூக்கி கொண்டு அமெரிக்காவில் அடைக்கிறான் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் அமெரிக்காவில் இப்படி ஒரு பெரியதொரு ஆர்ப்பாட்டத்தை பார்த்திருக்கின்றோமா? நடந்தது ஆங்காங்கே ஆர்ப்பாட்டம். நல்லவர்கள் ஒரு சில பேர் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். ஆனால் பெரிய அளவு இந்த மாதிரி இப்போது நடப்பது போல அங்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறவில்லை. என்று சொன்னா அவரை கடத்திட்டு வந்தது சரிதான் என்று நல்ல அமெரிக்க மக்களுடைய மனநிலை கூட மாறிவிட்டது. டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன மிகப்பெரிய பொய் என்ன? வெனிசுலா ஜனாதிபதி மதுரோவோ மிகப்பெரிய
போதை கடத்தல் மன்னன். ஆகவே அவரின் ஆட்சியை கவிழ்த்த வேண்டும் என்றார். ஆட்சி உலக சட்டத்துக்கு புறம்பாக கவிழ்த்தப்பட்டுள்ளது. அதாவது இப்போது ஜனாதிபதியை கடத்திவிட்டு அங்கிருக்கும் பொம்மை ஆட்சியை, அதாவது அமெரிக்காவுக்கு சார்பான ஆட்சியை வெனிசுலாவில் அமெரிக்கா நிறுவியுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆங்காங்கே 2-3 ஆர்ப்பாட்டங்கள் சின்னதாக நடைபெற்றது. அதற்கு பிறகு அமெரிக்கா அது எல்லாம் மறந்துவிட்டது. என்று சொன்னா வெனிசுலாவில் இருந்து நாட்டுக்கு தேவையான விஷயம் வருவதே அவ்வளவுதான். அதை பற்றி ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ யாருமே பெரிதாக பேசவில்லை. ஆனால் ஆட்சி மாற்றம் செய்வோம் என்று சென்ற ஈரானிய யுத்தம் பற்றி இப்போது அமெரிக்கா எங்கும் பேசப்படுகிறது. அமெரிக்கா எங்கும் எதிர்ப்பலைகள் ஆரம்பிக்கின்றது. ஏன் அந்த அளவு அடி விழுகிறது? இன்னும் சில மாதங்களில் இன்றைய தகவலின்படி, அதாவது இன்று 30ஆம் தேதி தகவலின்படி, அநேக அரபு நாடுகளினுடைய மற்றும் கடலில் நின்று கொண்டிருக்கும் அமெரிக்க படைகளுடைய இஸ்ரேலுடைய ஆயுதங்கள் 75% தீர்ந்து விட்டதாகவே, அதாவது ஈரானுடைய ஏவுகணைகளை தடுக்கின்ற ஏர் டிஃபென்ஸ் ஆயுதங்கள் எல்லாம் தீர்ந்து விட போகும் ஒரு கடைசி தருணத்தில் அரபு உலகமும் இந்த அமெரிக்கா உட்பட இஸ்ரேலும் காணப்படுகிறது என்று இன்று அதிக வெப்தளங்களில் இன்று வாசிக்க கிடைத்தது. ஆகவே இப்போது மத்திய கிழக்கில் ஈரானுடைய கை ஓங்கி நிற்கின்றது. பாகிஸ்தானை தலைமை தாங்க சொல்லி சவுதி அரேபியா, எகிப்து, துருக்கி போன்ற நாடுகள் பாகிஸ்தானில் ஒன்று கூடி ஈரானோடு பேச்சுவார்த்தை செய்து அமெரிக்கா இந்த போரை நிறுத்தி தரும்படி பாகிஸ்தானின் காலை பிடித்து கேட்டிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் என்பது போல இன்று செய்தி வெளியாகியுள்ளது. அவ்வாறு நிறுத்தி தந்தால் நான் பாகிஸ்தானின் முழு கடனையும் அடைத்து விடுவேன் என்று சொன்னாலும் சொல்லியிருப்பார். இருந்தாலும் ஈரான் நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று ஒரே முடிவில் இருக்கின்றார்கள். என்ன முடிவு தெரியுமா? சுருக்கமாக, மத்திய கிழக்கு பக்கம் இதற்கு பிறகு அமெரிக்கா தலை வைத்து நிற்க கூடாது என்ற ஒரு முடிவுக்கு அமெரிக்கா வருமானால் அடுத்த நிபந்தனைகளை ஆராய்ந்து பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு தயாராக உள்ளோம் என்று திடமாக ஈரான் அறிவித்துவிட்டது. இதுதான் சகோதரர்களே இப்போது அமெரிக்காவுடைய நிலை. அடுத்தது என்னென்று சொன்னா, இஸ்ரேல், அதாவது இஸ்ரேல் அரசாங்கம், இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவானவர்கள் மற்றும் ஏனைய பொதுமக்களும் கூட அமெரிக்காவே இந்த போருக்கு வருவதால் நாங்கள் வெற்றி, இத்தோடு ஈரான் அழிகிறது என்று ஈரான் மீது முதல் தாக்குதல் அமெரிக்கா செய்த போது, அதாவது கொமைனி கொலை செய்யப்பட்ட போது சுரங்க பாதைகளுக்கு நின்று அதிக இஸ்ரேலியர்கள் ஆடிய ஆட்டம் கூத்தாட்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இஸ்ரேலில் ஆங்காங்கே துளி அளவு சிறிய ஆட்கள் மாத்திரம்தான் இந்த போருக்கு எதிராக, இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக எதிர்ப்பு பதாதைகளை ஏந்தி நின்றார்கள். பெரும்பான்மையான இஸ்ரேலியர்கள் ஈரான் அழிவதை விரும்பினார்கள். ஆனால் இப்போது தலைகீழாக மாறிவிட்டது. இஸ்ரேல் என்றுமே வாங்காத அடி இப்போது விழுந்து கொண்டிருக்கின்றது. நேற்று எனது செய்தியை நீங்கள் கேட்டிருந்தால் புரியும். இஸ்ரேல் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமலும், ஏன் ஜன்னல்களை திறக்க முடியாமலும் திரைப்பட்டு கிடக்கும் வாழ்க்கை நேற்றைய எனது காணொலியை பார்த்தால் உங்களுக்கு புரிந்திருக்கும். நேற்று ஈரானின் பல பகுதிகளில் மின்சாரம் இல்லை. காரணம், ஈரான் மீது இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுடைய சில பல மின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். அவ்வாறு தாக்குதல் நடத்தி ஒரு சில மணித்தியாலங்களில் இஸ்ரேலில் உலகத்தில் பெரும் நரகத்தை ஏற்படுத்தினோம் என்றும், உலகம் இப்போது இஸ்ரேலை பார்க்க வேண்டும் என்றும் ஈரான் மார்த்தட்டி மிக தைரியமாக உலகத்துக்கு அறிவித்திருக்கின்றது. அவற்றுக்கான காணொலிகள் மிக விரைவில் எங்கேயாவது வெளியாகும் என்று சொன்னால், நேற்று இரவு இஸ்ரேல் என்றும் காணாத ஈரானின் மிகப்பெரிய அடியை வாங்கியுள்ளது. பல மணித்தியாலங்கள் இரவு செந்நிறமாக டெல் அவீவ் காணப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. காட்சிகள் மிக கடுமையாக தணிக்கை செய்யப்பட்டுள்ளதால் இதுவரை முழுமையான அது பற்றிய காணொலிகள் இன்னும் ஊடகங்களுக்கு வந்து சேரவில்லை. இப்பட்ட மணித்தியாலங்கள் அந்த காணொலிகளின் கசிவுகள் கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இப்போது நான் செய்தி வாசித்துக் கொண்டிருக்கும் வேளை பகல் 1:14. இப்போது டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் எழுதியிருக்கின்றார். இதை பைசாக்கும் சடத்துக்கும் கணக்கெடுக்க கூடாது, இருந்தாலும் சொல்கின்றேன். ஈரானுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் நல்ல முன்னேற்றம் அடைந்துள்ளதாக எனக்கு தெரிகிறது. தற்போது ஹோர்முஸ் வழியாக 20 மிகப்பெரிய எண்ணெய் கப்பல்கள் செல்வதற்கு ஈரான் அனுமதித்துள்ளது. இது பேச்சுவார்த்தையின் நல்லது ஒரு முன்னேற்றம் என்று டொனால்ட் ட்ரம்ப் சோசியல் ட்ரூத் பக்கத்தில் எழுதிய செய்தி கிடைக்கப்பெறுகிறது. இவ்வாறு இன்று காலை இப்படி பேசுகிற டொனால்ட் ட்ரம்ப் இரவு முழுக்க ஈரானுடைய மின் நிலையங்கள் மீதும் ஈரானின் பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடத்தினார். இதுதான் டொனால்ட் ட்ரம்புடைய நிலைமை. அதாவது குடிகாரன் பேச்சு விடிந்தால் போச்சு என்பார்கள் என்பது போலத்தான் உள்ளது. என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் என்று அவருக்கே தெரியாது. அடுத்தது என்ன சொன்னா, உங்களுக்கு தெரியும், சில நாட்களுக்கு முன்னால் ஈரான் ஹமாஸுக்கு அறிவித்திருந்தது, அதாவது பாலஸ்தீன மக்களுக்கு அறிவித்திருந்தது. சற்று பொறுத்திருங்கள், நல்லதொரு செய்தி உங்களுக்கு வந்து சேரும் என்று ஓப்பனாக சமூக வலைதள பக்கத்தில் கூட IRGC செயலாளர் பதிவிட்ட செய்தி நான் நோன்பு காலங்களில் உங்களுக்கு எனது செய்தியில் குறிப்பிட்டிருந்தேன். அதுபோல இப்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்துள்ளது. இந்த ஈரானுடான போர் ஆரம்பிக்கும் போது அமெரிக்கா அறிவித்திருந்தது என்ன தெரியுமா? ஈரானில் இருக்கிற அனைத்து அமெரிக்கர்களும் உடனடியாக அசர்பைஜான், துருக்கி வழியாக வெளியேறுங்கள் என்று மாத்திரம் சொல்லாமல் லெபனானில் உள்ள அனைத்து அமெரிக்கர்களும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று அறிவித்திருந்தது. அப்படின்னு சொன்ன என்ன, பங்கு போட்டு யுத்தம் நடக்க போது, அமெரிக்கா ஈரானை தாக்க லெபனானை நாங்கள் முடிவெடுக்கின்றோம் என்று இஸ்ரேல் கணக்கு போட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு தாக்கிக் கொண்டிருந்தது.
பின்னர் ஒரு பலத்த தாக்குதலை லெபனான் மீது இஸ்ரேல் செய்தது. அதன் பின்னர் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது பலத்த தாக்குதல் செய்வதை ஒருதலைப்பட்சமாக நிறுத்திக் கொண்டு சிறிய அமைதி உடன்படிக்கை ஒன்று செய்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த அமைதி உடன்படிக்கையை மீறி தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு அடித்துக் கொண்டே இருந்தது இஸ்ரேல். நாங்களும் பல்வேறு தகவல்களை செய்திகளில் பார்த்துக் கொண்டே இருந்தோம். இத்தனை அடிக்கின்றான் இஸ்ரேல், அதாவது சமாதான உடன்படிக்கையை மீறி இத்தனை தாக்குதலை ஹிஸ்புல்லா தலைவர்கள் மீதும் ஹிஸ்புல்லாக்கள் இருக்கும் இடங்கள் மீதும் இஸ்ரேல் செய்கிறதே, ஏன் முதுகெலும்பு இல்லையா அந்த ஹிஸ்புல்லாக்களுக்கு? அப்படியெல்லாம் சிந்தனை தோன்றியது. அந்த அளவு அமைதி என்று சொல்லி போட்டு ஹிஸ்புல்லாக்களுக்கு தொடர்ந்து அடித்துக் கொண்டே இருந்தது இந்த இஸ்ரேல். ஆனால் ஹிஸ்புல்லாக்களும் ஹமாஸும் அமைதியை பேணி வந்தார்கள். அதன் பிறகு இந்த ஈரான் யுத்தம் ஆரம்பித்த பிறகு அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பிக்க அவற்றுக்கு ஒத்திசையாக இஸ்ரேலும் தாக்கியது. மறுபுறம் படைகளை அள்ளிக்கொண்டு லெபனான் ஹிஸ்புல்லாக்களின் கைகள் உடைந்து விட்டது. சந்தர்ப்பத்தை பார்த்து ஹிஸ்புல்லாக்களை அழித்து விடுவோம் என்று இஸ்ரேலிய தரைப்படை லெபனானுக்குள் நுழைந்தது. ஆனால் லெபனானிய போராளிகள், அதாவது ஹெஸ்புல் முஜாஹிதீன்கள் ஹமாஸை விட பல மடங்கு ஆயுத வல்லமை உள்ளவர்கள். ஹமாஸிடம் அதில் எல்லாம் ஓன் உற்பத்தி தாங்கள் செய்து கொண்டு இறைவனின் உதவியுடன் இன்று வரையும் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதுவரையும் ஹமாஸை அழிக்க முடிந்ததா? இல்லை. இதில் தான் அல்லாஹ்வின் அற்புதம் உள்ளது சகோதரர். அதுபோல ஹெஸ்புல்லாக்களை பொறுத்தவரை அடைக்கப்பட்ட போராளிகள் அல்ல. அவர்கள் லெபனானிலிருந்து வெளிநாடுகளுக்கு போவார்கள், வருவார்கள். அதே வேளை வெளியிலிருந்து அதிக ஆயுத பலங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த லெபனான் ஹிஸ்புல்லாக்கள் காணப்படுகிறார்கள். இதெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த முட்டா பயங்க யாரு? இஸ்ரேல் தரை வழியாக நகர்ந்து ஹிஸ்புல்லாக்களை தாக்க ஆரம்பித்தார்களா? ஹிஸ்புல்லாக்களோ செம்மையாக இஸ்ரேலுக்கு வரிச்சி கட்டி கொடுத்து வராங்க. இந்த வகையில நேற்றைய முன்தினம் உங்களுக்கு தெரியும், பல இஸ்ரேலிய ராணுவத்தினர் தற்போது லெபனானிய போராளிகளினால் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். இது இவ்வாறு இருக்க, லெபனானுக்குள் இஸ்ரேலிய படை தாக்குதல் நடத்தும் போது ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாக 2 நாட்களுக்கு முன் ஈரான் தெற்கு லெபனானை ஒட்டி, அதாவது ஹிஸ்புல்லாக்கள் இருக்கும் எல்லையை ஒட்டி, அதாவது வடக்கு இஸ்ரேல் பகுதியில் ஒரு பலத்த ஏவுகணை தாக்குதல் செய்தது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய முன்தினம் முதல் தாக்குதலாக ஹூதிகளும் அதே இடத்தை நோக்கி தனது முதல் ஏவுகணை தாக்குதலை செய்தார்கள். இதனால் அந்த பகுதி பெரும் சேதத்துக்குள்ளானது. எத்தனை பேர் உயிரிழந்தார்கள், என்ன நடந்தது, எது சம்பந்தமான எந்த செய்தியையும் இஸ்ரேல் வெளியிடவில்லை. இப்போது என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? லெபனான்ல ஹிஸ்புல்லாக்களை பிடிப்பதற்காக சென்ற IDF-ஐ தற்போது இந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன்கள் இஸ்ரேலுக்குள் சென்று IDF உடைய இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் காணப்படக்கூடிய முக்கிய நகரங்கள், முகாம்களை கைப்பற்றியதோடு அங்கிருந்த சில இஸ்ரேலிய படைகளையும் கைது செய்த செய்தி வெளியாகிவிட்டது. இந்த வகையில் இஸ்ரேலில் உள்ள வடக்கு எல்லையில் கலீலி பிராந்தியத்தில் ஹிஸ்புல்லா அமைப்பின் அதிரடி படையான ரித்வான், இந்த ரித்வான் என்பது ஹிஸ்புல்லாக்களுடைய அதிவிசேட பயிற்சி பெற்ற ஸ்பெஷல் போர்சஸ், அதாவது அதிரடி படைகள். இந்த ரித்வான் படை தற்போது கலீலி பிராந்தியத்தில் செய்த ஊடுருவல் பல தசாப்தங்களில் இஸ்ரேல் அடையாத தோல்வியை இஸ்ரேல் கண்டுள்ளதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. அதாவது இஸ்ரேலுடைய எல்லை பாதுகாப்பை உடைத்துக் கொண்டு இஸ்ரேலுடைய முக்கிய நகரங்களான கியாட் ஷமோனா மற்றும் மெதுலா ஆகிய நகரங்களை சுற்றி வளைத்த ஹிஸ்புல்லாக்கள் மிக கடுமையான தாக்குதலை சுற்றி வளைத்து நடத்தியதை அடுத்து அங்கிருந்த இஸ்ரேலிய படைகள் தெறிக்க ஓடியதாக செய்திகள் கிடைக்கின்றது. இந்த வகையில் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரித்து ஓடிய செய்தியை குறிப்பிடாமல் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்குள் நுழைந்து விட்டார்கள் என்ற செய்தியை அறிவித்து விட்டது. இந்த வகையில் இஸ்ரேலுடைய புற வலயங்களில் காணப்படக்கூடிய இஸ்ரேலிய IDF முகாம்களை தற்போது ஹிஸ்புல்லாக்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றது. அதாவது கொஞ்சம் பொறுத்திருங்கள், உங்களுக்கு நல்ல செய்தி வரும் என்று ஏற்கனவே ஈரான் அறிவித்திருந்ததே, இப்போதுதான் நமக்கும் ஏதோ புரிகிறது. அதாவது ஹிஸ்புல்லாக்கள் நிச்சயமாக இஸ்ரேலுக்குள் ஊடுருவி வருவார்கள். சில போது இனி காசா எல்லை வரை இந்த ஊடுருவல் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது சகோதரர்களே. என்று சொன்னால் தற்போது ஈராக்கிலும் சிரியாவிலும் நிலைமை மாறிவிட்டது. ஈராக்கிலும் சிரியாவிலும் தற்போது இஸ்ரேலுக்கு எதிரான பலத்த வெளிப்படையான ராணுவ போராளிகள் ஈரானின் ஆதரவு பெற்று உருவாகி வருகின்றார்கள். இந்த நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்குள் நுழையும் சந்தர்ப்பம் சிரியாவிலிருந்தோ ஈராக்கிலிருந்தோ ஏதோ ஒரு வகையில் தரை வழியான ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இப்போதுள்ள நிலைமையில் வான்வெளியாக ஈரானும் ஹூதிகளும் ஆதரவு வழங்கக்கூடிய நிலை ஏற்படும். இவ்வாறு வான்வெளி ஆதரவோடு ஹிஸ்புல்லாக்கள் கட்டம் கட்டமாக இஸ்ரேலுக்குள் ஊடுருவக்கூடிய நிலைமை மிக தொலைவில் இல்லை என்பது புரிகிறது சகோதரர்களே. இந்த வகையில் தற்போது ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்குள் நுழைந்ததற்கு ஈரானிடமிருந்து ஒரு அதிநவீன தொடுத்துறை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஹிஸ்புல்லாக்கள் பெற்று இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது இஸ்ரேலில் ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட், இஸ்ரேலின் உள்நாட்டு முன்னணி வடக்கு கட்டளை பிரிவு அங்குள்ள அனைத்து மக்களையும் உடனடியாக தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறி இஸ்ரேலுடைய தெற்கு பகுதிக்கு தப்பி செல்லுமாறு அறிவித்தல் உத்தரவிட்டதாகவும் இந்த செய்தி விவரிக்கின்றது. இப்போது ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் வாகனங்களில் வெளியேறுவதால் இஸ்ரேலின் வடக்கு தெற்கு வீதிகள்
சாலைகள் மிக நெருங்கி வாகன நெரிசலாக காணப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. இதுவரை காலமும் ஹிஸ்புல்லாக்கள் ஏவுகணை தாக்குதல் மாத்திரமே நடத்தி வந்தார்கள். ஆனால் தற்போது தரை வழியாக இஸ்ரேலுக்குள் ஆழமாக ஊடுருவி இஸ்ரேலின் குடியிருப்புக்குள்ளேயே சண்டையிடுவது இதுவே ஹிஸ்புல்லாக்களுக்குரிய முதல் தடவை என்று ஊடகங்கள் விவரிக்கின்றது. இந்த சம்பவம் இஸ்ரேலின் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு IDF அடைந்த மிகப்பெரிய தோல்வி என்றும் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, சரி சகோதரர்களே, மீண்டும் முக்கியமான செய்திகளோடு மறுபடியும் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.